பாவங்கள், அந்த பாவங்களில் ஒரு பாவத்துக்கும் இன்னொரு பாவத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அந்த தொடர்பின் மூலியமாக ஒரு ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய குடுப்பனைகள் மற்றும் தன்மைகள், இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். அப்படி இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாம் பாவம். சரி, இந்த மூன்றாம் பாவத்தில் என்ன பெரிய அப்படி ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய அணுகுமுறையிலேயே நம்மளும் வருவோம். பாரம்பரிய ஜோதிடம் மூன்றாம் பாவத்தை என்னென்னு மென்ஷன் பண்ணுது? தகவல் தொடர்புக்குரிய பாவம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுது இல்லையா? முயற்சி ஸ்தானம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. முயற்சினா நாம சுயமாக ஒரு விஷயத்தை செய்வோமே, இதை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு முன்னெடுப்பு எடுத்து செல்வோம் இல்லையா? முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கான ஒரு முயற்சி, அதற்கான ஒரு உந்துதல், அதற்கான ஒரு முதல் எஃபர்ட் நம்ம எடுத்து வைக்கிறோம். அந்த முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முயற்சியை சொல்லக்கூடிய பாவம் மூன்றாம் பாவம். இப்போ நம்முடைய ஜாதகத்தில் மூன்றாம் பாவத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன, அதுக்கும் மூன்றாம் அதிபதி எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ மூன்றாம் பாவத்தில் என்ன கிரகம் அமர்ந்திருக்கின்றன அப்படின்றதுக்கும் மூன்றாம் அதிபதி எந்த எந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். உதாரணம், உங்களுடைய ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி லக்னத்தில் அமர்ந்திருக்கின்றார் அப்படின்னு வச்சுப்போமே. உங்களுடைய ஜாதகத்தில் மூணாம் அதிபதி லக்னத்தில் அமர்ந்திருக்கின்றார் அப்படின்னா, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தகவல் தொடர்பு, உங்களுடைய உந்து சக்தி, உங்களுடைய ஒரு முன்னோட்டம், முதல்ல நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய படி, இது அனைத்தும் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாருங்க. முழுக்க முழுக்க அந்த லக்னத்தை பேஸ் பண்ணியே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன லக்னத்தை பேஸ் பண்ணி இருக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். லக்னம்னா யாரு? சம்பந்தப்பட்ட ஜாதகர், ஜாதகருடைய திறமை, ஜாதகருடைய திறன், ஜாதகருடைய பர்சனாலிட்டி அப்படின்னா அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய நடவடிக்கை, அவருடைய பழக்க வழக்கங்கள், அதன் மூலியமாக இருக்கக்கூடிய நிறை குறைகளை சரி செய்து கொண்டு தன்னை தான் மேம்படுத்தி கொள்வது, தன்னை தான் சுயமாக டெவலப் செய்து கொள்வது, முன்னேற்றம் அடைய, சுய முன்னேற்றம் அடைய தன்னுடைய கலைகளை அல்லது தன்னுடைய திறன்களை வளர்த்து கொண்டு அதன் மூலியமாக ஒரு தனித்தன்மையை வெளிப்படுத்துவது, அதுதான் லக்னம் இல்லையா? அப்போ யாருடைய ஜாதகத்திலெல்லாம் மூன்றாம் அதிபதி லக்னத்தில் அமர்ந்து இருக்கின்றார்களோ, அப்போ அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, அவங்க இன்ட்ரெஸ்டாக செய்யக்கூடிய வேலை, இதெல்லாம் அந்த அவங்களுடைய ஃபோக்கஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய எஃபர்ட் எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை தான் முன்னேற்றிக் கொள்வதிலேயே அல்லது தன்னை பற்றி சிந்திப்பதிலேயே தன்னுடைய வேலைகளை முடித்துக் கொள்வதிலேயே அவங்களுக்கு என்ன இருக்கும்னா முனைப்பு ஜாஸ்தி இருக்கும். ஒரு விஷயத்துக்கு நாம் முக்கியத்துவம் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா? எந்த விஷயத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நாம் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, அல்லது நாம் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, அல்லது நாம் உத்தியோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, அல்லது படிக்கிற படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, அல்லது வீடு மனை வாகனம் சொத்து சொகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, இல்லை தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, இல்லை உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இந்த உலகில் நாம் முக்கியத்துவம் கொடுப்பது, அதாவது ப்ரியாரிட்டி, இம்பார்ட்டன்ஸ், முதல் ப்ரியாரிட்டி, முதல் முக்கியத்துவம் நாம் எந்த விஷயத்திற்காக கொடுக்கிறோம் என்பதை நம் ஜாதகத்தின் மூலியமாக எவ்வாறு கண்டுபிடிப்பது? ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். நம்முடைய மூன்றாம் பாவ அதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அது சம்பந்தப்பட்ட முக்கியத்துவத்தை தான் நாம் முதல்ல கொடுப்போம்.
அதுக்கப்புறமா தான் மற்றது எல்லாமே. இதில் 3ஆம் அதிபதி ஒரு வீட்டுக்கு போய் அமர்றதுக்கும் வேறு ஏதாவது ஒரு வீட்டினுடைய அதிபதி 3ஆம் பாவத்தில் அமர்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வித்தியாசம்னா, 3ஆம் அதிபதி வேற ஏதாச்சும் ஒரு பாவத்தில் அமர்ந்தால் அந்த பாவத்துக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குதோ இல்லையோ, நாம எந்த நேரமும் அந்த பாவத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்போம். நாம அந்த பாவத்தை வளர்ப்பதற்கு நாம் பாடுபட்டு கொண்டே இருப்போம். சரி, இதே வேற ஏதாவது ஒரு வீட்டின் அதிபதி 3ஆம் பாவத்தில் அமர்ந்தால், இப்போ நம்ம லக்னத்தை வச்சே ஒரு உதாரணத்துக்கு வருவோமே. 3ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்ந்தால் சம்பந்தப்பட்ட ஜாதகர் தன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே, தன்னை வளர்த்து கொள்வதிலேயே, தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதிலேயே, அல்லது தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதிலேயே அவருடைய முன்னோட்டம் இருக்கும். அவருடைய முக்கியத்துவம், அவருடைய ஃபோக்கஸ் மொத்தம் முதல் ப்ரியாரிட்டி. அவர் எந்த விஷயத்துக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அந்த முன்னுரிமை தன்னுடைய சுயத்தை வளர்த்து கொள்வதிலேயே இருக்கும்னு நம்ம இப்போ பார்த்தோம். இதே லக்ன அதிபதி 3ஆம் பாவத்தில் இருந்தால், 3ஆம் பாவ அதிபதி லக்னத்தில் இருந்தால் அவருடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்? இதே லக்ன அதிபதி 3ஆம் பாவத்தில் இருந்தால், இவரை டெவலப் பண்ணிக்கிறத விட இவரை டெவலப் பண்ணிக்க சொல்லி வெளி சுற்றுப்புற சூழல்ல இருந்து, வெளி ஆட்கள் கிட்ட இருந்து, வெளி மனிதர்கள் கிட்ட இருந்து இவருக்கு உந்துதல் வந்து கொண்டே இருக்கும். நீ ஏன் சும்மா இருக்க, நீ ஏன் அதை செய்யல, நீ ஏன் இதை செய்யல, நீ ஏன் இதை டெவலப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவரை டெவலப் பண்ணுறதுக்கு தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. இவர் சும்மா இருந்தாலும் வெளி உலகம் அல்லது சுற்றுப்புற சூழல் இவரை அந்த விஷயத்தில் சும்மா இருக்க வைக்காது. இப்போ 3ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். 3ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் அமர்ந்து இருக்கின்றார் அப்படின்னா என்ன? 10ஆம் பாவம் கர்மம், 10ஆம் பாவம் ரெஸ்பான்சிபிலிட்டி, 10ஆம் பாவம் தொழில் இல்லையா? நம்மளுடைய லக்னத்திலிருந்து 10ஆம் பாவம் தொழில். அப்போ 3ஆம் அதிபதி போய் 10ஆம் பாவத்தில் அமர்ந்து இருக்கின்றார் அப்படின்னா இவருக்கு ஒரு மனுஷனுக்கு 12 பாவம் இருக்குது. ஆனால் தொழில்னு அவருக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லா வேலையும் போட்டுட்டு முதல்ல அதை பார்க்க போயிடுவார்னு அர்த்தம். தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு பஞ்சாயத்தோ, தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு நல்லதோ, தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு கெட்டதோ அங்கே வந்துருச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும்னு அர்த்தம். அவர் தொழிலே பண்ணலப்பா, ஏதோ வெட்டிய ஊரை கூட சுற்றிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம், அது ஒரு வினை தானே. சரி, அப்போது அவர் என்ன ரிப்பீட்டடான ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அந்த வேலைக்கே அவர் முன்னுரிமை கொடுத்துட்டு இருப்பார். ஏன்னா 10ஆம் பாவம்ன்றது கர்மம். கர்மம்னா என்ன? நாம ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி, வினை. அப்போ தமிழில் வினை, வடமொழியில் வடமொழி கலந்த தமிழில் அதை கர்மம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஸ்கெடியூல், அதுக்கு தான் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்களுடைய மனோநிலை முன்னுரிமை கொடுக்கும், முக்கியத்துவம் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. இதே 10ஆம் பாவ அதிபதி போய் 3ஆம் பாவத்தில் அமர்ந்தாங்க அப்படின்னா இந்த 10ஆம் பாவம் என்ன பண்ணும்? இந்த தொழில் என்ன பண்ணும்னா, வேற எந்த பாவத்துக்காச்சும் அவர் முன்னுரிமை கொடுத்து வச்சிருந்தாருன்னா அவரை அதிலிருந்து கழட்டி விட்டுட்டு இந்த பாவத்துக்கு நீ வேலை பாரு அப்படின்னு சொல்லி சில நெருக்கடிகளை கொடுத்து அந்த பாவத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வைக்கும். இவரா ஒரு பாவத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறதுன்றது வேற, வெளி அழுத்தம் காரணமாக, வெளி சுற்றுப்புற அழுத்தம் காரணமாக, சூழ்நிலை அழுத்தம் காரணமாக ஒரு பாவத்துக்கு இவர் முன்னுரிமை கொடுக்கிறது அப்படின்றது வேற. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அப்போ 3ஆம் அதிபதி போய் 10ஆம் பாவத்தில் அமர்கின்றார் அப்படின்னா இவராக அந்த விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறாருன்னு அர்த்தம். இதே 10ஆம் அதிபதி போய் 3ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா அந்த விஷயம் என்னை நோக்கி முன்னுரிமை கொடு அப்படின்னு இவரை அழுத்தம் கொடுத்து முன்னுரிமை கொடுக்க வைக்கின்றது அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயம்
நம்மை ட்ராப் செய்வதற்கும் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அந்த விஷயத்தை நாம் நமது கட்டுப்பாட்டில் வைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. ஒரு மீடியத்துடைய ஒரு குறிப்பிட்ட துறையை, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நாம் நமது கட்டுப்பாட்டிற்குள் வைப்பதற்கும் அந்த குறிப்பிட்ட விஷயத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் நாம் செல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அப்போ அந்த வித்தியாசம் புரியணும் அப்படின்றதுக்காக தான் பாவ ரீதியாக இந்த கனெக்ஷனை பற்றி நாம் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். 3ஆம் பாவம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்குன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள். 3ஆம் பாவம் 7ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கா, உடனே கல்யாணம் பண்ணுறதுல தான் முன்னுரிமையா அப்படின்னு கேட்காதீங்க. 7ஆம் பாவத்துக்கு உருப்படியான காரியம் நிறைய இருக்குது. வெளி உலக தொடர்பே 7ஆம் பாவம் தான். மார்க்கெட்டிங் 7ஆம் பாவம் தான். கஸ்டமர் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பு, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் 7ஆம் பாவம் தான். கூட்டு தொழில் 7ஆம் பாவம் தான். இந்த மாதிரி 7ஆம் பாவத்துக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ 3ஆம் பாவம் 8ஆம் பாவத்தில் இருந்தால் நெகட்டிவ் தாட்டே தான் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு கேட்காதீங்க. 8ஆம் பாவம் ரகசிய ஆய்வு. 8ஆம் பாவம் லாங் டேர்ம் பிளான், ரிட்டையர்மெண்ட்டுக்காக இப்பவே யோசிக்கிறது. அந்த மாதிரி 8ஆம் பாவத்துக்குன்னு சில காரகத்துவங்கள் இருக்குது. 3ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் இருந்தால் தொலைதூர பிரயாணம் மட்டும் 9ஆம் பாவம் கிடையாது. உயர்கல்வியும் 9ஆம் பாவம் தான். வெளிநாட்டு பயணமும் 9ஆம் பாவம் தான். 3ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தால் வெறும் 12ஆம் பாவம்ன்றது அயன சயன போகம் மட்டும் 12ஆம் பாவம் கிடையாது. வெறும் விரய செலவு பண்ணுறது மட்டும் 12ஆம் பாவம் கிடையாது. மருத்துவமும் 12ஆம் பாவம் தான். வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான, வெளிநாட்டு வாழ்க்கைக்கான ஒரு செயல் திட்டமும் 12ஆம் பாவம் தான். உங்களுடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவம், அதாவது 3ஆம் அதிபதி எந்த பாவத்தில் அமர்ந்து இருக்கின்றார் அப்படின்றத பாருங்க. அப்போ அந்த பாவத்திற்கான முக்கியத்துவத்தை ஜாதகர், அதற்கான தேவை இருக்குதோ இல்லையோ, அவராக அதுக்கான முக்கியத்துவத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். அதில் ஃபோக்கஸ் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜாதகர் தானாகவே தன்முனைப்பாக ஒரு முன்னுரிமை கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லது வேறு ஏதாவது ஒரு வீட்டினுடைய அதிபதி 3ஆம் பாவத்தில் அமர்ந்தால் அந்த பாவம் இவருடைய கவனத்தை ஈர்த்து மற்ற வேலைகளினுடைய ஈடுபாடுகளில் இருந்தெல்லாம் இவரை வந்து கழட்டி விட்டுட்டு, என்னுடைய வேலையை நீ முதலில் கவனி, என்னுடைய வேலையை நீ முதல்ல பாரு அப்படின்னு சொல்லி முன்னுரிமை கொடுக்க அந்த பாவம் சுற்றுப்புறத்திலிருந்து இவருக்கு அழுத்தம் கொடுக்கும். இந்த 2 வித்தியாசம் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ சரி, அப்போ சிலருக்கு சந்தேகம் வரலாம். இப்போ ஒரு சில ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் இருந்தா அப்போ என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்கலாம். அப்போ 3ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் என்ன? தகவல் தொடர்புன்னு, எழுத்து மற்றும் தகவல் தொடர்பு, இதை நம்ம வந்து பொதுவாக சொல்லிட்டோம். எழுத்து மற்றும் தகவல் தொடர்பு அப்படின்னா வெறும்னே எழுதுறதோ இல்லை தகவல் தொடர்பு சாதனத்தை பயன்படுத்துறதோ கிடையாது. தகவல் தொடர்பு சாதனத்தை பயன்படுத்தி நாம் என்னென்னலாம் செய்து கொண்டு இருக்கின்றோமோ அது சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும் 3ஆம் பாவத்தை சேர்ந்தது. ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம், ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி வைக்கிறோம், ஒரு விஷயத்தை பென்ட்ரைவ்ல இருந்து நம்ம வந்து சிஸ்டம்க்கு காப்பி பண்ணுறோம், பென்ட்ரைவ் வந்து டிவிக்கு காப்பி பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட ஃபைலை ஒருத்தருக்கு மெயில் அனுப்புகிறோம், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை, ஒரு வெப்சைட்னுடைய லிங்கை அல்லது யூடியூப்னுடைய லிங்கை நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் பேஸ்ட் பண்ணுறோம். நம்முடைய கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னொருத்தருடைய கருத்துக்களை நாம் வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்தே தொழில்நுட்ப சாதனைகளை வைத்து நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம், அதை கவனித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி தகவல் தொடர்பு அப்படின்ற அந்த அறிவியல் மூலியமாக, அந்த தொழில்நுட்பத்தின் மூலியமாக நாம் என்னெல்லாம் பலன் அடைஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அல்லது நாம் நம்முடைய பங்களிப்பை எப்படியெல்லாம் வெளி உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோமோ அத்தனையும் அந்த 3ஆம் பாவத்தில் அடக்கம். அப்போ 3ஆம் அதிபதி 3ஆம் பாவத்திலேயே இருந்தா அப்போ அவர் 3ஆம் பாவத்துக்கே முன்னுரிமை கொடுப்பாருன்னு அர்த்தம். இதே 3ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்தால் தன்னுடைய படிப்புக்கும், தன்னுடைய சொத்திற்கும், தன்னுடைய உடைமைக்கும் அவர் முன்னுரிமை கொடுப்பார்னு அர்த்தம். இதே 3ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்தால், 5ஆம் பாவம் வெறும் குழந்தை மட்டும் கிடையாது, 5ஆம் பாவம் கலை அறிவியல். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன?
எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இதை நான் ஏற்கனவே பல ஆடியோக்குள்ளே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன? நம்முடைய தொழில் நேரம் போக, நம்முடைய உத்தியோக நேரம் போக, நம்முடைய வேலை நேரம் போக, மீதி இருக்கின்ற நேரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம், எவ்வாறு பயன்படுத்த போகின்றோம் அப்படின்றதை சொல்லக்கூடிய பாவம் தான் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை இண்டிகேட் செய்யக்கூடிய பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம். ஒருவருடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவம், 3ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் போய் அமர்ந்து விட்டால் அப்போ அந்த ஜாதகர் எதுக்கு முன்னுரிமை கொடுப்பார்? 5ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட கலை, அறிவியல் மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, பொழுதுபோக்கு அம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். இதே 5ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் அமர்ந்தால் அது சம்பந்தப்பட்ட விஷயம் இவருடைய கவனத்தை திசை திருப்பி, என்னுடைய காரியத்தில் நீ முதலில் முன்னுரிமை கொடு அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்து வேறு ஒரு விஷயத்துக்கு முன்னுரிமை காட்டிக் கொண்டிருக்கின்ற இவரை திசை திருப்பி அந்த விஷயத்தை நோக்கி அது ஈர்க்கும், அந்த பாவம் ஈர்க்கும். சரிங்களா? 3ஆம் அதிபதி ஒரு பாவத்தில் போய் அமர்ந்தால் இவராக அந்த பாவத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறாருன்னு அர்த்தம். வேறு ஏதாவது ஒரு பாவ அதிபதி 3ஆம் பாவத்தில் அமர்ந்தால் அந்த பாவம் அல்லது அந்த கிரக காரகத்துவம் இவரிடம் முன்னுரிமை கேட்கின்றது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயத்தை ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்க. கிடைக்கக்கூடிய தரவுகளையும் சந்தேகங்களையும் தவறாமல் குழுவில் பதிவிடுங்கள்.